அதனால பொதுவாவே சனி பகவான் எல்லாரையும் ஒரு 10 அடி அடிச்சாருன்னா கும்பராசிக்காரரையும் மகராசிக்காரரையும் ஒரு 5 அடி அடிப்பார். ஏன்னா தன்னோட சுய வீடுன்றதுனால அவரோட பாதிப்புகள் பொதுவாவே குறைவாதான் இருக்கும். இருந்தாலுமே கும்பராசியில அவர் ஜாதக ரீதியா பாத்தீங்க அப்படின்னா மூல திருக்கோணம் அவர இடம்னு பாத்தீங்கன்னா கும்பம் தான். சனி கும்பத்துல உட்கார்ந்து இருக்காரு. அந்த ஜென்மத்துல கும்பராசியில உட்கார்ந்து இருக்காருனாலே அவர் சோம்பேறியான கிரகங்க. மந்தக்காரகன் சனி தோய்வான நிலையை கொடுப்பாரு. அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. எந்த வேலையும் செய்ய விட மாட்டார். சோர்வா இருப்பாங்க. கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே அமைதியா இருப்பாங்க. எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. தோய்வு நிலையை கொடுப்பாங்க. அப்ப சோர்வை கொடுப்பாங்க. இந்த காலகட்டங்கள்ல இந்த ஏற்பாடுகள்லாம் ஏற்படும். அதனால நீங்க செய்யக்கூடிய வேலை இந்த ஜென்மசனி காலகட்டத்துல கும்பராசிக்காரர்கள் செய்யக்கூடிய வேலை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க சுறுசுறுப்பு